தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்பட்டியா மம்பட் இவன் நான் ஸ்கூல் ரீஓபன் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். புட்டா புட்டா ஏதாவது பண்ணுமே. இது மாப்பிள்ள வரேன். இதாண்டா உனக்கு பெர்ஃபெக்ட். ஏண்டா நாயே, ஸ்கூல் ரீஓப்பன் வச்சுட்டு இன்னொன்று தூங்கிட்டு இருக்கியா? இந்த ஸ்கூல் கிளம்புடா. அட லூசுக்கு இருக்கா? ஐயோ, எனக்கே உடம்பு சரியில்லடா, ரொம்ப முடியலடா, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா. ஏன்டா இப்படி பண்ற? சாரி புட்டா, சாரி புட்டா, எனக்கு தெரியாது புட்டா உனக்கு உடம்பு சரியாதுன்னு. நான் சும்மா ஜாலியாக ஃபன்னுக்கு பண்ண புட்டா. சாரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. சாரி சாரி மறுபடியும் சாரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. போயிட்டு அப்புறம் வரேன். சாரி. பரவாயில்ல போ. ஐயோ, உடம்பு இப்படி வலிக்குது. A few moments later. இவன் இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பனு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். டே புட்டா புட்டா, டே புட்டா எந்திராமன். வேண்டா, ஸ்கூல் ரீஓப்பன் வச்சுட்டு இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கியா? எந்த ஸ்கூல் கிளம்புடா. ஐயோ பா, நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரிலப்பா. ஆனால் உண்மையை சொல்கிறேன், நான் பொய் சொல்லப்பா. எனக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு எப்படியாவது போகணும். ஃபஸ்ட்டு டே வேறு, போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் தான்ப்பா நான் நினச்சேன். ஆனால் உடம்பு சுத்தமாக முடியலப்பா. இந்த கையெல்லாம் தூக்கவே முடியல, காலும் ரொம்ப வலிக்குது, வயிறும் ரொம்ப வலிக்குது, சுத்தமாக முடியலப்பா. காலையில் 4 மணிலேருந்து இப்படியே தான்ப்பா இருக்கு. நானே போகணும் தான்ப்பா நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இப்படியே கூட கிளம்புறேன். எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் தான்ப்பா இருக்கு. டே என்னடா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? நான் என்ன அவ்வளோ மோசமான ஆள்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, படுத்து தூங்கு. இப்போ வேணா டாக்டர் கிட்ட வேணா போயிட்டு வந்துடுமா? இல்லைப்பா இல்லைப்பா, 2 நாளாக விளையாடிக்கிட்டே இருந்தேன்ல, சரியாக தூக்கம் இல்லைப்பா. அதுதான் ரொம்ப டயர்டாக இருக்கு. நீங்கள் வேணால் சாயங்காலம் வாங்க. சாயங்காலம் இப்படியே இருந்துச்சுன்னா வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. நான் தூங்குனா ரெடி ஆகிடுவோம். அதுவும் கரெக்டு தான். சரி, நீ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாக போயிடும். பார்த்துக்கலாம், நான் போயிட்டு வந்துடுறேன். ஆமாம், ஐயோ முடியல. புட்டா பர்ஃபார்மன்ஸு சிவாஜி சாரை மிஞ்சிட்டேன். இல்லை ரொம்ப ஆசைப்படுறோம். ஓகே, என்ன பர்ஃபார்மன்ஸ் புட்டா, போய் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு போய் பண்ண வைக்கலான்ட்டு சாப்பிட்டு ஒரு கேம் ஒன்று போடுவோம். கமான் கமான் கமான், இட்ஸ் மை டே. 1 hour later.
ஏன்டா உடம்பு இப்போ எப்படி இருக்கு? நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் இப்போ உடம்பு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்க தான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். உனக்கு ஒன்று தெரியுமாடா ஊட்டா, இந்த ரூமில் ஒரு கேமரா இருக்கு. கேமராவா? எனக்கு தெரியாமல் எங்கப்பா சிசிடிவி கேமரா மாட்டி வச்சுருக்கீங்க? காணா எதுவுமே. சிசிடிவி கேமரா இல்லைடா ஊட்டா. சிசிடிவி கேமரா இல்லையா? அப்புறம் எங்க கேமரா? இது சார்ஜ். இது கேமராவா? ஸ்பை கேமரா. அவனை ஆட்டம் ஸ்கூலுக்கு போக முடியல. மக்களே, இது வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்டான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து கிடையாது. இது எப்படி வாங்குதுன்னு கேட்காதீங்க, நானே ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்ருவேன். இது சும்மா கண்டென்ட்டுக்காக பண்ணேன். பாய், டேக் கேர்.